இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல்வேறு நலத்திட்டங்களுக்கான பணம் விரைவில் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட உள்ளது. அடுத்த சில நாட்களில் 3 திட்டங்களுக்கான தொகை வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட உள்ளது. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் முதல் திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம். முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் அடுத்த தவணை மார்ச் மாதத்தில் தகுதியுள்ள மாணவர்களின் வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் செலுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு இரண்டாவது திட்டம் என்னென்னு பார்க்கலாம். அரசு பள்ளிகளுக்கு செல்லும் பெண் குழந்தைகள் மற்றும் ஆண் குழந்தைகள் இருந்தால் உங்களுக்கு 2000 கிடைக்கும். புதுமை பெண் திட்டம், புதிதாக தமிழ் புதல்வன் திட்டம் ஆகியவை மூலம் இந்த பணம் வழங்கப்படும். புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தமிழ்நாட்டில் கடந்த மாதம் தொடங்கப்பட்டது. இதற்கான 2ஆம் தவணை இந்த வாரம் வழங்கப்படும். கடந்த வருடம் தமிழ்நாடு பட்ஜெட்டில் மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டம் மாற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு திருமண உதவித்தொகையும் தாலிக்கு தங்கமும் வழங்கப்பட்டு வந்தது. இந்த திட்டத்தை மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என்று மாற்றுவதாக அறிவிக்கப்பட்டது. அதன்படி அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இது யாருக்கெல்லாம் வழங்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இளங்கலை படிப்பு படித்து முடிக்கும் வரை இந்த தொகை வழங்கப்படும். மாணவிகள் இதற்காக எங்கும் செல்ல வேண்டியதில்லை. நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்குகளில் இதற்கான தொகை செலுத்தப்படும். புதுமை பெண் திட்டம் என்று இந்த திட்டத்துக்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் தகுதியுடைய மாணவிகளுக்கு ஒரு வருடமாக ரூபாய் 1000 வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்பட்டு வருகிறது. இதுதான் இரண்டாவது திட்டம். அடுத்ததான் மூன்றாவது திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஏற்கனவே மகளிர் உரிமை திட்டம் தொடங்கப்பட்டு தகுதியான பெண்கள் வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் பணம் செலுத்தப்பட்டு வருகிறது. இது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவுபடுத்தப்பட உள்ளது. விரைவில் இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எங்கு சென்று விண்ணப்பிப்பது என்பது குறித்த அறிவிப்பு வெளியாகும். அதே மாதிரியே ஏற்கனவே 1000 ரூபாய் பெறுபவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் 15ஆம் தேதி அவர்கள் வங்கி கணக்கில் 1000 ரூபாய் பணம் செலுத்தப்பட உள்ளது. இதன் மார்ச் மாதத்தில் நிதியுதவி வழங்கப்படும் முக்கியமான 3 திட்டங்கள். மாணவிகளுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும், மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும். அதேமாரியே மகளிர் உரிமை திட்டத்தில் பெண்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.